என்னம்மா? என்னவா? இங்க உனக்காக ஒருத்தி சாப்பிடாம நீ வந்ததும் சாப்பிடணும்னு காத்துட்டு இருக்கா. நீ என்னடானா அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நீயும் சாப்பிட வராம இருக்க. அப்படியாம்மா? சாரி பொண்டாட்டி. நீ எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. சரி, 2 பேர் உட்காருங்க, நான் பரிமாறுறேன். இல்ல அத்தை, நீங்க போய் படுங்க, நான் மேடிக்கு சாப்பாடு பரிமாறுறேன். அதான் மாம் சொல்றாங்கல்ல, வந்து பக்கத்துல உட்காரு, நம்ம சாப்பிடலாம். வா உட்காரு. ஸ்வேதா, அதான் உன் புருஷனே கூப்பிடுறான்ல, போய் உட்காரு. என்னடா இருமிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அன் டைம்ல வந்தோம்ல, அதுல இருந்து சின்னதா இருமல் கோல்ட் ரெண்டுமே இருக்குமா. என்னடா இப்படி சொல்ற? கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம நேரத்திலே டாக்டரை பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. இப்ப டைம் வேற ஆயிடுச்சு. டாக்டர் ஹாஸ்பிடல்ல இருப்பாரா இல்லையானே தெரியல. டோன்ட் வரி மாம், சின்ன கோல்டு தான், விடுங்க, தானாவே சரியாயிடும். தானா எப்பரா சரியாகும்? ஸ்வேதா, இதெல்லாம் என்னன்னு நீ பார்க்க மாட்டியா? பதட்டப்படாதீங்க அத்தை, மேடிக்கு சளி சரியாகணும்னு தான் நண்டு சூப் வச்சிருக்கேன். நண்டு சூப் குடிச்சா சளி உடனே சரியாயிடும் அத்தை. நண்டு சூப்பா? அத சாப்பிட்டா உடம்பு உடனே சூடாகுமே. இவ ஏதோ திட்டம் போட்டுதான் இதையெல்லாம் பண்றா. அதான பார்த்தேன். மேடிக்கு ஒண்ணுனா நீ சும்மா இருப்பியா? ஸ்வேதானா ஸ்வேதா தான். எனக்கும் தெரியுமா சளிக்கு நண்டு சூப்பு வச்சு குடிச்சா நல்லதுன்னு. நானே மேடி அப்பாக்கு சளி பிடிச்சதுன்னா நண்டு சூப்பு தான் வச்சு கொடுப்பேன். சரி, நீ நண்டு சூப்பு குடி. ஸ்வேதா, நீ இவனுக்கு நண்டு சூப் குடு. மாம், நண்டு சூப் எனக்கு பிடிக்காது மாம். டேய் மேடி, மருந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. முதல்ல சூப்ப குடி. நண்டு சூப் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வேணும்னே பண்ணிருக்கா. என்னடா முணங்குற? ஒண்ணுல மாம், குடிக்கிறேன்னு சொன்னேன். ஊத்தி குடுமா. வாங்கிக்கோ. இதை எப்படி குடிக்கிறது? என்ன யோசிக்கிற? குடி. சூப்பை குடிக்காம எங்க அம்மா என்ன விட போறதில்ல. பேசாம மூக்க பொத்திக்கிட்டு சூப்பை குடிச்சிடுவோம். டேய், என்னடா ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குடிச்சிட்டு இருக்க? அப்படியே வாயில வச்சு குடி. ஒண்ணு குடி. நல்லாதான் இருக்கு. சூப் இன்னும் நிறைய இருக்கு, குடிக்கிறீங்களா மேடி? ஏய், அவன் தான் சூப் வேணுங்கிற மாதிரி உன்னைய பாக்குறான்ல, சூப்ப குடு. நெஞ்சு சளியெல்லாம் வெளியில வரட்டும். சரிங்க அத்தை.
சரி சரி, 2 பேரும் சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்குங்க, சரியா? ஓகேமா. நண்டு சூப்பு நல்லா இருக்குன்னு ஓவரா குடிச்சிட்டோமோ? உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. வந்துட்டா. நண்டு சூப் நல்லா இருந்துச்சா மேடி? ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கோல்டுன்னு சொன்னதும் நீ நண்டு சூப் வச்சதுக்கு. மேடி என்கிட்ட நல்லா பேசுறாரு. எதுக்கு மேடி தேங்க்ஸ் எல்லாம்? நீ தான் சொன்னியே என்ன ஒரு வேலைக்காரியா நினைச்சுக்கோங்கன்னு. அதான் வேலைக்காரி என்ன கேட்காமலேயே எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்தா நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அது என் பழக்கம். இருந்தாலும் இந்தா. எதுக்கு பணம் தரீங்க? வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அதான். வாங்கிக்க, புடி. சூப்பு சூப்பரா இருந்துச்சு, புடி. என்ன படுத்துட்ட? சம்பளம் வேணாமா உனக்கு? என்ன நான் உனக்கு பணம் கொடுத்ததும் வலிக்குதா? நீ என்னை விட்டு போகணும்னு நினைக்கும் போது எனக்கும் அப்படிதான் வலிச்சது. நண்டு சூப் வச்சு கொடுத்து அப்படியே கூட ஒட்டிக்கலாம் நினைச்சியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ எனக்காக என்ன வேலை செஞ்சாலும் எனக்கு உன் மேல பாசம் வரவே வராது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே வேலைக்காரி தான். நீ வேலை செஞ்சதுக்கான உன் சம்பளம் 1000 ரூபாய் இங்க வைக்கிறேன், நீ அப்புறமா எடுத்துக்கோ. வேலைக்காரியா வேலைக்காரி? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க மேடி, நான் உங்களை விட்டு போகணும்னு நினைச்சது உங்களை காப்பாத்ததான். அப்படி இருக்கும்போது நான் ஏன் வருத்தப்படணும்? உண்மை தெரிஞ்சா நீங்க தான் வருத்தப்படுவீங்க, நான் அழமாட்டேனே. என்ன புலம்பிக்கிட்டு இருக்க நீ? எதுவா இருந்தாலும் சத்தமா பேசு. நண்டு சூப்புக்கு கொடுத்த சம்பளம் பத்தல, அத நினைச்சுக்கிட்டு புலம்பிட்டு இருக்கேன். என்னைய அவமானப்படுத்துறீங்க? இருக்கட்டும், வச்சுக்கிறேன். வேலைக்காரி தான் பார்த்து பார்த்து நண்டு சூப்பு வைப்பாளா? எனக்கு நண்டு சூப்பு செய்ய தெரியாட்டியும் பாட்டி கிட்ட போன் பண்ணி கேட்டு எல்லாம் செஞ்சு வச்சா வேலைக்காரியா வேலைக்காரி? நான் தூங்கணும், கொஞ்சம் புலம்பாம இருக்கியா? நான் புலம்பலப்பா, படுத்து நல்லா தூங்குங்க. ஆம்பளை கோவம் பொம்பளையா அணைச்சா போதும்னு சொல்லுவாங்க. எத்தனை நாளைக்கு இந்த வீராப்பெல்லாம் நானும் பாக்குறேன். என்னது? ஒண்ணும் இல்ல சாமி, போத்திக்கிட்டு படுங்க. என்ன எதிர்த்து பேசுறா? விட்டா அடிச்சிருவாளோ? பேசாம அமைதியா படுத்துருவோம். யார் கண்ணையும் படாம ஸ்வேதா ரூம்ல இருக்கிற பீரோல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிரணும். ஐயோ,
குட்டிச்சாத்தான் எதுக்கு இப்ப இங்க வந்துச்சு? இவ கண்ணுல சிக்குனா இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்றேன்னு கேள்வி கேட்டு என்ன கொல்லுவாளே. பேசாம இவ கண்ணுல மாட்டாம நாம ஒளிஞ்சுப்போம். One, two, three. 13, 14, 15. 25, 26, 27. 33, 35, 34. ஷோ, இவ தூங்க போவான்னு பார்த்தா நட்ட நடு ராத்திரியில ஸ்கிப்பிங் ஆடிக்கிட்டு இருக்கா. 48, 49. ஓ, எக்ஸசைஸா? ஆமா, மனசுல பெரிய நயன்தாரா நினைப்பு. உடம்பு இழைக்க எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கிறாளாம். ஏண்டி, உனக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னா அதிகாலையில பண்ணி தொலைக்க வேண்டியது தானே? 66, 67, 68. நல்ல சிக்கனும் மட்டனும் தின்ன வேண்டியது. அப்புறம் உடம்பு இழைக்கணும்னு எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது. ஐயோ, நான் காசு ஆட்டையை போடும்போது தான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவா. எல்லாம் என் நேரம். 81, 82, 83. இவளுங்க வேற தூங்காம முழிச்சுக்கிட்டே இருப்பாளுங்க. 1, 2. இவ போனானா பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துருவேன். இவ இப்படி குதிச்சுக்கிட்டே இருந்தா நான் எப்படி போக முடியும்? 11, 12, 13. ஐயோ, இப்ப காசு எடுக்க போனா இவகிட்ட மாட்டிப்போம். சரி சரி, எக்ஸசைஸ் தானே, எவ்வளவு நேரம் பண்ணிட போறா. பண்ணி முடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல ரூமுக்கு போயிடுவா. அப்புறமா போய் பீரோல இருக்கிற பணத்தை எடுத்துக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 44. ஷோ, அப்பப்பா, இப்படி சாஞ்சி உட்கார்றதுல என்ன ஒரு சுகம். என்ன ஒரு குறை, இந்த நேரத்துல திங்கறதுக்கு எதுவும் கிடைக்கல. 65, 66, 67. ஐயோ, லைட்டா தூக்கம் வருதே. ஐயோ கோகிலா, தூங்கிறாதரி, அவளுங்க உன்னை கொலை பண்ணிடுவாளுங்க. 78, 79, 80, 81, 82, 83, 84. 98, 99, 100, 1. இவ முடிக்க மாட்டா. நம்ம கொஞ்ச நேரம் அசருவோம். 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. கனவா? நைட்டு சாப்பிடும்போது ஒரு 20 இட்லியை உள்ள தள்ளினதுனால இப்ப என்னமா தூக்கம் வருது. ஷோ, ஐயோ, இந்த குட்டிச்சத்தம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு போயிருக்குமா? நம்ம போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டு நல்லா படுத்து தூங்கணும். அப்ப ஆரம்பிச்ச 1, 2வா? கொஞ்ச நேரத்துல சூரியனே உதிச்சிரும். நீ இன்னும் 1, 2 முடிக்கலையா? சுத்தம். 90, 91. இவ போற போக்க பார்த்தா விடிஞ்சா கூட நிறுத்த மாட்டா போலயே. இன்னைக்கு மட்டும் நம்ம பணத்தை திருடாம ரூமுக்கு போனோம், இவளுங்க பாட கட்டிடுவாளுங்க நமக்கு. எப்படியாச்சும்
மறைஞ்சு மறைஞ்சு போய் பணத்தை எடுத்துட வேண்டியதுதான். திங்க முடியாம தின்னுட்டு என்ன பாடுபடுத்துறா? மனுஷங்களை நிம்மதியா தூங்க விடுறாளா? 28, 29, 30, 31, 32. விட்டோம். சரி, முதல்ல 1, 2, 3. குள்ளச்சி வாயிலே அடிச்சிட்டாளே, நல்லா இருப்பாளா இவ? 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. மா, பாட்டி பீரோல இருந்து பணத்தை திருடிட்டு வரேன்னு போய் 1.5 மணி நேரம் ஆச்சு. பாட்டி இன்னும் காணோம். ஒருவேளை அம்மா மாட்டிருப்பாளோ? ஐயோ, இந்த குட்டச்சி கொஞ்ச நேரத்துல வாயை உடைச்சிருப்பான். ஜஸ்ட் மிஸ். சனி முடிச்சவன் ஸ்கிப்பிங் ஆடுறாளாம், ஸ்கிப்பிங். அதுவும் நடுராத்திரியில. அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் வீட்டுல. ஒரு வழியா கடல் கடந்து பீரோ கிட்ட வந்துட்டேன். சாவியை போட்டு பீரோவை திறந்து பணத்தை எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். என்னன்னு போய் பார்க்கலாம் வாமா. சரி வா. என்ன பீரோ திறக்க மாட்டேங்குது? இந்த கருமம் பிடிச்ச பீரோ திறந்து தொலைய மாட்டேங்குதே. இப்ப என்ன பண்றது? பூமிகா, ஸ்வேதா ரூம் திறந்துதான் இருக்கு. அம்மா உள்ளதா இருப்பா. வா பாக்கலாம். என்ன கோகிலா இது? உனக்கு வந்த சோதனை. சாவிய போட்டா கூட பீரோ திறக்க மாட்டேங்குது. ஒருவேளை கண்மணி பீரோ சாவின்னு நினைச்சுக்கிட்டு பாத்ரூம் சாவியை கொண்டாந்துட்டாளோ? இப்ப என்ன பண்றது? மா, அங்க பாரு பாட்டி. வாமா போலாம்.
இந்த குண்டச்சிருக்காளே இவளுக்கு தண்ணி குடிக்க நேரங்காலமே கிடையாதா? தினமும் நைட்டு ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி குடிக்க வந்துடுறா. அம்மா, ஸ்வேதா மட்டும் பாட்டிய பாத்துட்டா நம்ம செத்தோம். இன்னைக்கு உன்னை துறக்காம விட மாட்டேன். ஐயோ, திருவனுக்கு தேளு குட்டின கதை இதுதானா?